ஃபர்ஸ்ட் ஒண்ணு நடந்ததே திரும்பி நடக்கிறது மேம். சம்திங் ஹேப்பன் ஃபர்ஸ்ட், தென் அனதர் பாஸ்ட் ஹேப்பன். Pluscuamperfect. So past before past tense. Okay. Past before past tense. So when we used to describe an action that happened earlier, then another past action. Okay. அப்போ இப்போ happen அப்படின்னு நம்ம யூஸ் பண்றத pluscuamperfect இருந்தா hearten. Okay. Next இப்போ war, sein form. Sein form pluscuamperfect பேசுறப்போ war. ஓகே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். pluscuamperfectனா hearten, haben ஃபார்ம்ல, தென் sein ஃபார்ம்ல வந்து சைன் ஃபார்ம்ல தென் plus participes yல முடிக்கணும் சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, சோ hearter plus participes y. சோ அப்ப எப்ப யூஸ் பண்ணுவோம் pluscuamperfect? ஏதாவது ஸ்டோரி டெல்லிங் சொல்றாங்க, பாஸ்ட் ஸ்டோரி டெல்லிங். அப்போ அதுல எந்த ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹேப்பன் ஆகுதோ அந்த விஷயத்த பேசுறதுதான் வந்துட்டு preteritum. Okay, for example, before I went to Germany, I had learned German. Okay, என்ன எக்ஸாம்பிள் சொன்னா ich hatte, okay, gegessen bevor ich ins Büro ging. So I had eaten before I went to the office. So before office போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போவேன். கிளியரா? So புரிஞ்சுதா? வாட் இஸ் pluscuamperfect? pluscuamperfectனா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஒரு ஆக்ஷன் நடந்தது எப்போனா இயர்லியரா. ஓகே, இயர்லியரா நடந்தது பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்ல, அப்பதான் நம்ம pluscuamperfect யூஸ். அப்ப pluscuamperfectல எப்படி நம்ம haben sein ஃபார்ம் யூஸ் பண்றோம் நார்மலா ஹெல்பிங் வெர்ப்ஸ், சேம் இங்கேதான். ஆனா இங்க habenன்றத நம்ம hearten யூஸ் பண்ணுவோம், sein ஃபார்ம் war யூஸ் பண்ணுவோம். அப்போ haben ஃபார்முக்கு வந்து hearten, sein ஃபார்முக்கு war யூஸ் பண்ணுவோம். கிளியரா? சோ வேர்ட் ஆர்டர் நோட் ஒன்னு இருக்கு, இதுல வித் knock them யூஸ் பண்ணுவாங்க pluscuamperfectல ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் preteritum வரும். நிறைய பேர் இந்த knock them யூஸ் பண்ணுவாங்க, பிரசன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, வராது. சோ knock them மீனிங் என்ன? ஆஃப்டர். ஓகே, சோ hatte ich gegessen ging ich. சோ இதுக்கு knock them. இல்லையா சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட, புக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், knock them யூஸ் பண்றப்ப pluscuamperfect யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த knock them யூஸ் பண்றப்ப ஹார்ட்ல தான் முடியணும், ஹாபன்ல முடியக்கூடாது. ஓகே, நிறைய பேர் லெட்டர் ரைட்டிங் எழுதுறப்ப இதை தப்பு பண்றாங்க. knock them வந்ததுன்னா அங்க ஹாபன் முடிக்கிறாங்க, ஹாபன் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இது நம்ம லெட்டர் ரைட்டிங் யூஸ் பண்ண மாட்டோம், பசங்க எழுதி பார்த்திருக்கேன். ஓகே, அப்படி எழுதுறப்போ knock them யூஸ் பண்ணா இங்க ஹார்ட்ட யூஸ் பண்ண, ஏன்னா இது வந்து pluscuamperfectக்கு யூஸ் பண்ணுவாங்க knock themன்றது, the after meaning. ஓகே, knock them ich gegessen hatte ging ich schlafen. ஓகே, புரிஞ்சுதா முகமது? pluscuamperfect. You can use the swipe card, they can monitor, you know how long you are in office, within the office or அது எப்பயுமே prefer the இல்ல they have இது எப்பயுமே வந்துட்டு பார்ட்டிசிபிள்ஸ் ஒயோட கனெக்ட் பண்ணி தான் எழுதணுமா, இல்ல சிங்கிளாவே தனியா எழுத முடியாதா?
பார்ட்டிசிபிள்ஸ் ஒயில தான் எழுதணும், அதான் ஆர்டர். everything now this year they பிளஸ் ப்ளஸ் காம்பர்ஃபெக்ட் தனியாக எழுதக்கூடாது. கண்டினியூஷன் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ் தான் சேர்த்து எழுதணும். பர்ஃபெக்ட்னாலே அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா, எப்பயும் போல ஹார்பன் சைன் ஃபார்ம். அதுக்கு தான் நம்ம வந்து இங்க ப்ளூஸ் காம் பர்ஃபெக்ட் ஹார்டன் இல்லைன்னா யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம perfect. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம என்ன எழுதிட்டு பிளஸ் எண்டுங்ல வந்துட்டு பார்ட்டிசிபிள் is there for only night alarm night shift but Get not near இல்ல நான் அது கேட்கல. இப்போ நீங்க என்ன போட்டிருக்கீங்க, எஸ் ஆட்டக் கேசன் I think it's just 400. பிஃபோர் இஷ் இன்ஸ் பியூரோ கிங். அதாவது நீங்க 2 சென்டென்ஸ் போட்டிருக்கீங்க. ஒன்னு நான் ஐ ஹேட் அ ஃபுட் பிஃபோர் ஐ வென்ட் டு ஆஃபீஸ், அதுதான் நீங்க போட்டிருக்கீங்க. சோ இதுல வந்து பிஃபோர் ஐ வென்ட் டு ஆஃபீஸ்ங்கிறது ஒரு பிரிட்டேரிட்டம்ல வர ஒரு டென்ஸ். இஸ் ஆட்டக் கேசன் வந்துட்டு பிளஸ் காம்பர்ஃபெக்ட் ஐ மீன் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்பயுமே இந்த பிரிட்டேரிட்டமோட கனெக்ட் பண்ணியோட சென்டென்ஸோட தான் வரணுமா, தனியா ஒரு சிங்கிள் சென்டென்ஸா வராதான் கேக்குறேன். யூஸ் பண்றப்ப நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். நான் கண்டினியூ வார்த்தை எழுதுறதுனால பிரிட்டேரிட்டம் ப்ளூஸ் காம் பர்ஃபெக்ட். நார்மலா ஒரு சென்டென்ஸ் ப்ளூஸ் காம் பர்ஃபெக்ட்னா பார்ட்டிசிபிள்ஸ் ஒயில முடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த But I can check with Jared, you know, they have shift I mean up you know, but I Hello. போடுறப்போ நான் guys. ஏன்னா அப்படி இல்லாட்டி ஏன் ப்ளூஸ் காம்ல வருதுன்னா அதுவுமே பாஸ்ட் இதுவுமே பாஸ்ட். அது பாஸ்ட் நம்ம எழுதுவோம், இது பாஸ்ட் ஆக்ஷன்ல ஒரு தடவை நடந்திருக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Yeah, if you do the because this was a night shift actually, so you will have the shift elements. So Clear. yeah, just work with Jared and I think that is fine. He clear. does that from this portal or his system, you know, to mark it as night shift or things like that, you know, you'll get the elements. வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கு. So knock them meaning after. Okay, அப்ப knock them யூஸ் பண்றப்ப knock them neben sets mit knock them. neben sets ஆல்ரெடி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. neben sets mit knock them. So Satzbau, how to create the Satzbau? So first knock them plus Subjekt plus verb am ender. Then we can write here outsats. புரியுங்களா இத்ரீஸ்? நான் வந்து நேபன் செட்ஸ் மிட்ல எழுதுறப்போ இப்போ knock them subject ish verb am ender gegesen hatte. So I write it Hautsatz. நான் எழுதுனது Hautsatz. King ish schlafen. Okay, suppose இப்ப நான் Hautsatz ஃபர்ஸ்ட்ல எழுதணும், ஜூஎஸ்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் Hautsatz எழுதிட்டு கமா போட்டுட்டு knock them plus subject plus verb ender. ஓகே, சோ நேபன் செட்ஸ் எழுதுறப்ப எப்பயுமே வேர்ப் வந்து எண்டையில தான் வரும். ஓகே, அப்ப ஃபர்காங்கன் ஹைட் அப்படின்னு பாக்குறப்போ 2 விதமான பாஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட், பிரெட்டேரிட்டும் அண்ட் பெர்ஃபெக்ட். கேகன்வாட்னா பிரசன்ஸ், பெர்ஃபெக்ட் பிரசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதா? Or next year, following years. ஃபர்காங்கன் ஹைட் நேபன் செட்ஸ்ல ஃபர்காங்கன் ஹைட்னா என்னது? வாஸ் பெடட்டட் ஃபர்காங்கன் ஹைட். Was bedeutet Vergangenheit? So Vergangenheitன்றது past event. ஓகேவா? பாஸ்ட் ஈவென்ட் பேசுறதுதான் Vergangenheit. இதுல ஒரு விதம் வந்து ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் இல்லனா பிரெட்டேரிட்டும்.
இப்போ நான் சென்டென்ஸ்ல எழுதுறப்போ நேபன்சர்ஸ்ல தான் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் வரும். கிளியரா? அப்ப ஹவுட்சர்ஸ்ல எப்படி எழுதுனா பிரெட்டரிட்டம் ஃபார்ம் இல்ல பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல எழுதலாம். புரிஞ்சுதா இப்போ? இத்ரிஸ் முகமது நீங்க It was a good amount. என்னன்னா, it was a good possibility. நேபன்சர்ஸ் எழுதுறப்போ ப்ளூஸ்காம் It was a பெர்ஃபெக்ட் starting. It was a நேபன்சர்ஸ் starter kind முன்னாடி of போட்டு setup. எழுதலாம், பின்னாடி போட்டு எழுதலாம். என்ன Even when எழுதுறப்போ I joined, it கொஞ்சம் wasn't even definite 100 ஆ people. வரும். It was like 70 or Okay. 50 people. கிளியரா? நெக்ஸ்ட் ஹவுட்சர்ஸ்ல நான் So, பிரெட்டரிட்டம் ஃபார்ம் பெர்ஃபெக்ட். and the percentage, like the So, reason Okay. percentage max is 8% on the increment wise, and the bonus is similar to that, like yeah. But though it's Yeah. high percentage I'm talking about. Cake Don't and set your hope on that, you know. Gegenwart. தெரியலையா? Present form. Vergangenheitனா past form. Gegenwart means present. Okay, so present means we can write perfect for Nebensatz and Hautsatz we can write a present form. Okay, ஒரு sentence presentல எழுதுறோம்னா Hautsatz main sentence எழுதுறப்ப present formல எழுதுவோம். Continue comma போட்டு continue Nebensatz எழுதுறப்ப perfect sentenceல முடிக்கணும். இதே ஒரு பாஸ்ட்ல எழுதுறப்போ நேபன்சர்ஸ் வந்து ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். மெயின் சென்டென்ஸ் வந்து பிரெட்டரிட்டம் பிளஸ் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல எழுதலாம். கிளியர்? Oh man, Yeah, clear. விஜயா? மேம் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன். Vergangenheitனா என்ன? Vergangenheit பாஸ்ட் ஈவெண்ட். அப்ப பாஸ்ட் ஈவெண்ட்ல என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் வரும், பிரெட்டரிட்டம் வரும். பிரெட்டரிட்டமும் பாஸ்ட் ஃபார்ம் தான், ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் ஃபார்ம் தான். அப்போ இப்போ நான் ஒரு மெயின் சென்டென்ஸ் எழுதுறேன், ஹவுட்சாட்ஸ் எழுதுறேன்னா அப்போ நான் பிரெட்டரிட்டம் ஃபார்ம் பெர்ஃபெக்ட்லயும் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் நேபன்சர்ஸ் எழுதுறப்ப ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் ஆர்டர் எழுதுவேன். கேகன்வார்ட்னா பிரசன்ஸ் ஃபார்ம்ல எழுதுறப்ப ஹவுட் சென்டென்ஸ் பிரசன்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு நேபன்சர்ஸ் பெர்ஃபெக்ட்ல முடிப்பேன். ஓகே, so for example Vergangenheit Beispiel. Vergangenheit. Okay, so Beispiel Nebensatz எழுதுறேன் first. Nachdem geduscht hatte ging zur Arbeit. Okay, so ging preteritum form. Clear? Next Gegenwart. Same nachdem we can use Gegenwart also, but habe use பண்ணலாம். hatte அது ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் வந்ததுன்னா நான் hatte யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா nachdemக்கு. so nachdem ich dem gegessen habe, இது நார்மல் ஃபார்ம்ல எழுதுறேன் நான். spazieren, gehe ich spazieren. so இது ஒன் டைம் பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் புரியும். ஓகே, நேபன்சர்ஸ்ல பெர்ஃபெக்ட் ஃபார்ம் எழுதிட்டேன் கேகன்வார்ட்ல. சோ அப்போ nachdem ich gegessen habe ஹவுட்சர்ஸ்ல பிரசன்ஸ் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். சிம்பிளா gehe ich spazieren. கிளியர்? எஸ் மேம். சோ பிரசன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது பிரெட்டரிட்டம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் சென்டென்ஸ் டைப்ஸ்ல. மூணாவது பெர்ஃபெக்ட் தெரிஞ்சிருக்கணும். நாலாவது ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட். கிளியர்? ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் இது நாலும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது அப்புறம் தான் இதுல வந்துட்டு இந்த பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றப்ப நம்ம பார்ட்டிசிப்ஸ் வைல முடிக்கிறது இல்லையா? பார்ட்டிசிப்ஸ் வை. தென் ஃபியூச்சர் ஒன்,
அண்ட் ஃபியூச்சர் டு. இதுதான் வந்துட்டு சென்டென்ஸோட டைப்பே இருக்கு ஜெர்மன் டில் B2 லெவல் வரைக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து சொல்லுங்க. hello, கேட்டு கொஞ்சம் மேல போகும். ஸோ அந்த ஃபார்கங்கன் ஹைட்ல நாக் த மேர் கெட் ஃபார்கங்கன் ஹைட் நாக் த மேர் கெட்டுஸ்ட் ஹார்ட்ட கிங் ஏர் ஜுவர் ஆர்பிட். ஸோ இதுல பிளஸ் பர்ஃபெக்ட் பிளஸ் ப்ரெட்டரிட்டம் நாக் தம் கன்ஜெக்ஷன் போட்டு எழுதியிருக்கோம். ஸோ இத இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கீங்க, நாக் தம் தேர் கெட்டுஸ்ட் ஹார்ட்ட இஸ்ட் ஏர் ஜுவர் ஆர்பைட் கன் அப்படின்னு கூட சொல்லலாமா? பிளஸ் பர்ஃபெக்ட் பிளஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் கெட்டுஸ்ட் ஹார்ட்ட அது வந்து பிளஸ் பர்ஃபெக்ட். அது ரெண்டுமே வந்து ப்ரெட்டரிட்டம் போட்டிருக்கோம், பிளஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட் போட்டிருக்கோம். போடலாம், பர்ஃபெக்ட்டும் எழுதலாம். அடுத்த கமா போட்டு ஆரம்பிச்சிருக்கிறதுல ப்ரெட்டரிட்டம் எழுதியிருக்கோம். கரெக்டா? கிங் ஏர் ஜுவர் ஆர்பைட் அந்த இடத்துலயும் அதுல பெர்ஃபெக்ட் எழுதலாம். அப்படிதானே நீங்க மேல சொல்லிருக்கீங்க? அதே மாதிரி எழுதலாம், ப்ரெட்டரிட்டமும் எழுதலாம், பெர்ஃபெக்ட் எழுதலாம். சோ அப்ப வந்துட்டு ஈஸ்ட் ஏர் ஜுவர் ஆர்பைட் கேகன் அந்த இது போடலாம். கிளியரா? ஓகே, இல்ல அது கரெக்டான்னு கேட்டேன். ஓகே, இல்ல கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த சென்டென்ஸ் டிஃபரன்ஷியேட்லாம் சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ்ல இருக்கும் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் அது இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ஸ்னா என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஆக்ஷன் இப்ப நடக்கிறது. ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ரொட்டீன். ஸோ ஃபியூச்சர்லயே வந்து ஃபிக்ஸ்டு பிளான். ஓகே, அப்போ வேர்ப் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா இன் பிரசன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, ஸோ பிரசன்ஸ் ஃபார்ம் தான் நான் வந்து சொன்னது கேகன் வார்ட். கேகன் வார்ட்னா என்னன்னு யோசிக்காதீங்க, பிரசன்ஸ் ஃபார்ம். கிளியரா? ஸோ அப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ் ஒரு பிரசன்ஸ்ல பேசுறதுக்கு நான் எப்படி எழுதுனா சப்ஜெக்ட் ஈஷ் வேர்ப் கான்ஜுகேட் பண்ண வேர்ப் கேஹ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ் கிரன்கென் ஹவுஸ். So I go to the hospital. Okay, I go to the hospital. புரிஞ்சுதா? இதான் பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா இப்போ நம்ம பேசுறதுக்கு நார்மலா சப்ஜெக்ட் வேர்ப் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எழுதலாம், பிரசன்ஸ் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இது பிரசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெட்டரிட்டும். ப்ரெட்டரிட்டும்னா என்ன? சிம்பிள் பாஸ்ட். எஸ், சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்துட்டு ரிட்டன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிட்டன்ல எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்டோரிஸ்ல, தென் ரிப்போர்ட்ஸ். ஓகே, we can use it. ஸோ அப்போ வேர்ப் வந்து எப்படி இருக்கும்? வேர்ப் ஃபார்ம். ஸோ வேர்ப் இன் ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம். ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம். இங்க எப்படி வேர்ப் இன் பிரசன்ஸ் ஃபார்ம், இங்கே ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம். அப்போ ப்ரெட்டரிட்டும் ஃபார்மோடைய வேர்ப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பட் ஆனா நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுத மாட்டோம். ஜஸ்ட் எங்கேயா படிக்கிறோம் போறோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம் தெரியல, மீனிங் தெரியாம போயிடும். ஸோ அப்போ ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம்ல எழுதுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க நான் இஷ் கேஹ இன்ஸ் கிரன்கென் ஹவுஸ் போட்டேன். அப்போ ப்ரெட்டரிட்டும் ஃபார்முக்கு ஹவு டு ரைட் இஷ் ஃபார் கேஹன் ப்ரெட்டரிட்டும் ஃபார்ம்? எஸ், கிங் இன் கிரன்கென் ஹவுஸ். கிரன்கென் ஹவுஸ். ஓகே, ஸோ இது ஐ கோ டு த ஹாஸ்பிட்டல். ஐ go to the hospital meaning. So இது I went to the hospital. So preteritum form எங்க யூஸ் பண்ணுவோம்னா especially used in the written Germanல. So especially with sign, haben, modal verbs இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் பிரசன்ஸ்னா என்ன, preteritum formனா என்ன, எப்படி நம்ம வந்து இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட். ஒரு கான்வர்சேஷனல் பாஸ்ட் விஷயத்துக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றது இந்த பெர்ஃபெக்ட் தான். ஓகே, பெர்ஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கன்வர்சேஷனல் பாஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்போக்கன் ஜெர்மன்ல ஒரு டு எக்ஸ்பிரஸ் த பாஸ்ட் ஈவெண்ட்டை ஓகே எக்ஸ்பிரஸ் பண்றதப்போ நம்ம பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரக்சர் அப்ப பெர்ஃபெக்ட்ல எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒன்னு ஹெல்பிங் வேர்ப் ஹாபனா இல்ல சைன். ஓகே, ஸோ பிரசன்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஹாபன் சைன்ஸ் ஃபார்ம். பிரசன்ஸ் ப்ளூஸ் இது கூட பார்ட்டிசிப்ஸ் ஒய். இதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஃபார் பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதுறத வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே, வென்ட் இது ஹாபன் ஃபார்மா சைன் ஃபார்மா? Sein form. சைன் ஃபார்ம். ஸோ அப்ப என்ன வரும்? இஷ் போட்டனா சைன் ஃபார்ம். Ich bin. Yes, so good. Ich bin ins Krankenhaus. Participes Y. Gehen. Gegangen. Gegangen. Yes. Clear? இப்போ I give medication. I give medication. Haben form or sein form? I give medication. Haben form or sein form? Haben. 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 But because there is a Haben. no movement. Yes. So ich habe Habe. Medikament. Medisch. So geben. Give. Gegeben. Clear? So இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா லேர்ன் பண்ணுங்க. பார்ட்டிசிப்ஸ் வைய தேடி தேடி படிங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் அ புக்ஸ் பின்னாடி இருக்கான்னு பாக்குற ஒரு நிமிஷம். ஸோ B1 புக்ஸ்க்கு லாஸ்ட் பேஜ்ல இருக்கு உன்ரெகில் மேசிக்க வேர்பன் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அதுல கேபன் ஆமா இருக்கு. ஆனா இதுல ஸ்டேஹன் பெக்மன் எஷினன் கெபினன் கெபின் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 படிங்க. ஏன் சொல்றேன்னா B2க்கு லெட்டர் ரைட்டிங்க்கு நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்றது இந்த பெர்ஃபெக்ட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான். அப்புறம் நம்ம ஸ்பீக்கிங்க்கு பேசுறதுக்கு இந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிப்ஸ் வை தான். ஓகேவா? ஸோ ஆல்பாபெட்ல இதுல அப்படியே கொடுத்துருக்காங்க. டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கிளியரா? பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? Clear. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ளூஸ் காம் பெர்ஃபெக்ட் இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ப்ளூஸ் குவாம் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பிஃபோர் பாஸ்ட். பாஸ்ட்ல நடந்த விஷயத்திலே பிஃபோர் பாஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியர் பாஸ்ட் பிஃபோர். ஸோ யூஸ் டு ஷோ ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன். அப்ப இதுக்கு ரூல்ஸ் வந்துட்டு ஹாட்ட இல்லைன்னா பார். ஓகே, கூட பிரெட்டேரிட்டும் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஏன்னா அதுதான் ஹாட்ட பார். எப்படி நம்ம அங்க பிரசன்ஸ் எழுதணும்ல பார்ட்டிஸ் பெர்ஃபெக்ட்ல சேம். ஸோ அலாங் வித் பார்ட்டிசிப் ஸ்வை. ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்லி இந்த இஷ்யேட்ட கேகேசன். ஓகே, இஷ்வாரின் கிரன்கெனோஸ் கேகாங்கன். ஸோ இப்போ இஷ் ஹாட்ட ஆர் வார். I am going to the hospital. Hata or war? War. In the War. war. Good. So ich war in Krankenhaus. Krankenhaus gegangen. So I'm using before. Okay, ich die shift began. My shift started. Okay, so before my shift started, I had gone to the hospital before my shift started. Clear? So next participes Y
பார்ட்டிசிப்ஸ் ஒய் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சென்டென்ஸ் கிடையாது, நம்ம அலாங் வித் ஆட் பண்றோம் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, அப்போ இதுல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, பார்ட்டிசிப்ஸ் ஒய் ஃபார்ம் தான் எல்லாத்துலயும் யூஸ் பண்றோம். பெர்ஃபெக்ட்லயும் அதான் யூஸ் பண்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் ப்ளூஸ் ஃபார்ம் பெர்ஃபெக்ட்லி அதான் யூஸ் பண்றோம். பாசிவ் சென்டென்ஸ்க்கும் அதான் யூஸ் பண்ணுவோம், பார்ட்டிசிப்ஸ் ஒய். ஸோ அப்போ இதுல ரெகுலர்ல எப்படி முடிப்போம், இர்ரெகுலர்ல எப்படி முடிப்போம்னு தெரியணும். ஓகே, ஸோ இஃப் யூ யூசிங் ரெகுலர் verbs, so participes y gave plus t. So machen means gemacht. Gemacht. Yes. So irregular verb means ge plus en. Yes. Okay, so gehen means gegangen. How you guess this is a verb is regular and irregular? How you check? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இது ரெகுலர் verb irregular verbன்னு? ஐடென்டி மாகன் கேகன் இருக்கு, ரெண்டுமே verb தான். இதுல எது ரெகுலர் verb irregular verbன்னு கண்டுபிடிப்பீங்க? Guys, have you guessed this is a regular verb or irregular verb? So இப்போ மாறாம இருந்ததுன்னா irregular, ஐ மீன் ரெகுலர். ஸ்டெம் மாறுச்சுன்னா ரெகுலர். பட் கரெக்ட். சோ ரெகுலர்ல மாகன் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இதை நம்ம கான்ஜுகேட் பண்றப்ப இஷ் மாக து மாக்ஸ் அப்படின்னு தான் எழுதுவோம். டில் இந்த MACH இதுதான் ஸ்டெம். இந்த ஸ்டெம் வந்து சேஞ்ச் ஆகாது. சோ அது ரெகுலர் verb. ஆனா கேகன் எடுத்தனா மாறும். ஓகேவா? சோ எப்படி மாறும் சொல்லுங்க, கேகனோட இது கான்ஜுகேஷன். இஷ் கேக Push, gehen. ம் Du, ம் gehst. ம் எர்சிஎஸ்ட் வந்துட்டு கேட், ம் வியர் வந்து கேஎன், ம் Gehen. இயர் வந்து கேட் அப்படின்னு நினைக்கிறேன். ம் வியர் கேகன். Gehen. சோ இயர் கேட். கேட் Hier, geht. இப்ப பார்த்தோம்னா Sie இதுல gehen. மாறுது. இங்க இந்த ஸ்டெம் 4 கேகன் இருக்கு, இங்க கேன் இருக்கு, இங்க கேட்னு இருக்கு. 1 minute guys. Sorry guys, tell me. Now clear? So regular verbனா ஸ்டெம் வந்து மாறாது. அப்போ இருக்கிற அந்த மாஸ் அப்படின்னா அந்த மாஸ்ன்னு அப்படியே வரும் இந்த கான்ஜுகேஷன் பண்றப்போ. சோ அந்த மாதிரி ரெகுலர் வேர்ப்ல ஸ்டெம் மாறாததுக்கு நம்ம கே டே எண்டுங்கன்னு முடிக்கணும். கே
தே. அதுதான் மாஹ். அந்த ஸ்டெம் மாறாம கெமாட் அப்படின்னு எழுதணும். கிளியரா? இர்ரெகுலர் வேர்ப்ல மாறும். இங்க பாருங்க வெறும் கேஹன் அப்படின்றது இங்க மட்டும்தான் வருது. அப்புறம் கேட், கேட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி மாடுலேஷன் ஆகுது. அதனால இது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அப்போ இதுக்கு கே இஎன். அப்போ கெகாங்கன். அப்ப இர்ரெகுலர் வேர்ப்ஸ கம்ப்ளீட்டாவே நம்ம படிக்கணும். படிச்சாதான் நமக்கு அந்த கான்ஜுகேட் எண்டுங் வந்து பார்ட்டிசிப்ஸ் ஒய் வந்து நமக்கு படிக்க தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இர்ரெகுலர் ரெகுலர் ஈஸி, நம்ம கேட்டே போட்டு போடும். ஆனா இர்ரெகுலருக்கு நமக்கு தெரியணும். கேகன் அப்படியே கெங்காங்கன்னு மாறுது. கிளியரா? Yes, sir. Clear. ஓகே. சோ இப்போ பிரசன்ஸ், preteritum, pluscuamperfect, participes y, perfect. கிளியரா இதுல? சோ future one ஞாபகம் இருக்கா? future one. So future tense. future tense. So எதுக்கு future one யூஸ் பண்ணுவோம்? plan. ஓகே, அதாவது predictions, assumptions. ஓகே, அப்ப ஸ்ட்ரக்சர் future ஒன்னுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ். ஹாபன் சைன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு ஹாபன் சைன் யூஸ் பண்ணுவோமா? இதுக்கு would யூஸ் பண்ணுவோம். சாரி, would burden. burden. ஸோ வேர்டன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கணும் ஃபியூச்சர் ஒன்ல. ஓகே, ஸோ வேர்டன் வந்து பிரசன்ஸ், ஸோ ப்ளூஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபியூச்சர் ஒன். ஓகே, ஸோ ஐ வில் ஒர்க் டுமாரோ, நான் நாளைக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்றத வேர்டன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ சென்டென்ஸ்ல எப்படி எழுதுவோம்? ஈஷ் வேர்ட மார்கன் arbeiten. Infinitive form en ல முடியணும் இல்லையா verb? So arbeiten. Clear-ஆ? So the patient will be discharged. எப்படி சொல்லுவோம்? patient. So patient, they are patient. So patient word எழுதும். er, e is, ஷியா எர்ரான்னு தெரியல இல்லையா? is. So word ball discharge entlassen. The patient will be discharged. Clear? அப்ப வேர்டன் வந்து படிச்சு வச்சுக்கணும். இஷ் வேர்ட, do word, எரன்சிபியா. கிளியரா? இது வேர்டன் ஃபியூச்சர் ஒன்னுக்கு. So future two. So future two. So future tense இங்கே future perfect. Future perfect. So இது something will have been completed in the future. அப்போதான் நம்ம future two எழுதுவோம். Okay? Something will have been completed in the future. So இதுக்கு for future க்கு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்? future y. Same burden, plus participes y plus haben or sein infinitive. அப்போ இந்த haben சைனோட ஃபார்ம் எண்டிங்ல முடியணும். ஓகே, முன்னாடி நம்ம வேர்டன் பிளஸ் பார்ட்டிசிப்ஸ் y எழுதணும் இல்லையா ஃபியூச்சர் ஒன்னுக்கு. ஸோ ஃபியூச்சர் ஒன்னுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. வேர்டன் யூஸ் பண்ணி பிரசன்ஸ் ஃபார்ம் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம். கிளியர்? ஃபியூச்சர்ஸ் ஒய்க்கு வேர்டன். அப்போ ஐ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ எப்படி எழுதும்? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ. இது இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது. ஓகே, இப்போ இத இஷ் வேர்ட எழுத. ஓகே, மார்கன் தி ஆர்பைட் எமா பார்ட்டிசிப்ஸ் ஒய் எழுதுற.
gemacht. So infinitive form. Ich würde morgen Arbeit. Haben form or sein form? This one. Ich würde morgen die Arbeit gemacht. Haben or sein form? Haben. Haben. Clear? Ich würde morgen die Arbeit gemacht haben. Participes y எழுதிட்டேன். Ich würde எழுதிட்டேன். Rest of the things எழுதிட்டேன். haben வந்து infinitive form லாஸ்ட்ல தான் முடியும். haben. Future 2ல யூஸ் பண்றப்ப infinitive form வந்து ல முடியறதுதான். ஆனா habenனா சைனா அது அப்படி முடிக்கணும். ஓகே? சோ இதுதான் வந்து சென்டென்ஸோட வேரியேஷன்ஸ் இருக்குது மொத்தமாவே. இதை தெரிஞ்சாலே போதும் B2 லெவலுக்கு. ஓகே, இதுல மோஸ்ட்லி நம்ம ஒரே ஒரு லெட்டர் ரைட்டிங் தான் B2ல எழுத போறோம். அது பெர்ஃபெக்ட் ஸ்பை. அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும். இதெல்லாம் தெரியணும். பேசுறோம், சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஏதோ சொல்ல வரோம், நாளைக்கு நான் வரேன் அப்படின்றதுக்குள்ள நம்ம வந்து பேசுறப்பயே சரி. அதுக்காக பெர்ஃபெக்ட்னா நம்ம இப்ப காலைல நடந்த விஷயத்த சும்மா அப்படி சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்றேன்னா பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப நாளைக்கு பேசுறப்பலாம் அது ஃபியூச்சர்ல தான் வரும். அப்ப ஈஷ் வேர்டை போட்டுதான் நம்ம பேசுவோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நார்மலா ஒரு பிரசன்ஸ்ல கான்ஜுகேஷன் பண்ண தெரியணும். அப்ப ஈஷ் கேஹ அப்படின்னு எழுதுவேன். சோ preteritum form. Preteritum means ஈஷ் king. Next, perfect. Perfect formல எப்படி எழுதுவேன்? ஈஷ் bin gegangen. Okay, gegangen. Next, plusquam perfect. Plusquam perfect. Plusquam perfectல ஈஷ் past இல்லையா? ஈஷ் war gegangen. Okay, so next, future one. Future one, ich werde infinitive form gehen. So future two, ich werde gehen gegangen. Okay, so this is gegangen moving இல்லையா? So sein form. Clear? நெக்ஸ்ட் பார்ட்டிசிப்ஸ் வைனா நம்ம அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இது சென்டென்ஸ் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக சொல்றது. இந்த கெகாங்கன், கெகேசன் இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்ட்டிசிப்ஸ். புரிஞ்சுதா? இததான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. மெயின் ஓவரால் ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா. கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ கான்ஜுகேஷன் ஏதாவது பண்ணி காட்டணுமா? பிரசன்ஸ், preteritum. So presence form. Ich gehe. Du gehst. Er, sie, es geht. Wir gehen. Ihr geht. Sie gehen. Okay, so preteritum. So how you write preteritum? Ich king. Du gingst. Then er, sie, es king. Wir kingen. Here kinged. Sie kingen. Clear? Then perfect. 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 நம்ம வந்து கேஹன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ பெர்ஃபெக்ட்லி அப்போ sein. sein ஃபார்ம்னாலே கேஹனுக்கு gegangen.
So ich bin gegangen. Okay. Du bist gegangen. Er sie es ist gegangen. Wir sind gegangen. Hier seid gegangen. Then sie sind gegangen. Clear? So இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப போட்டு கிராமரை போட்டு ரொம்ப திணிச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் இதெல்லாம் இது தெரிஞ்சா போதும். நம்ம எக்ஸாம் பர்பஸ்க்காக இதுவுமே ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதுல அப்போ நீங்க டெல்க் எழுதுறோம் அப்படின்னா டெல்க்ல வந்துட்டு கிராமர் பார்ட் இருக்கு. அது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வீக்கெண்ட் சண்டே நான் உங்களுக்கு டைம் சொல்றேன். ப்ரிப்பரேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது B2. ஓகே. ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் தான். சும்மா ஒரு 1 hour. வில்லிங் இருந்தா சொல்லுங்க. ஓகே. பசங்க அட்டன் பண்ண போறாங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்தா நான் ஆட் பண்ணுவேன். கேட்க gegangen. ஸோ ஏன்னா இது ப்ளூஸ்கோம் பெர்ஃபெக்ட்னால வார் gegangen. அப்போ இது எப்படி எழுதுவோம்? ich war gegangen. Du warst gegangen. Er, sie, es war gegangen. Wir waren gegangen. Hier wart gegangen. Sie waren gegangen. Clear? So future one. Future one. So future one always நான் சொல்லியிருக்கேன் burden வரும். Okay. So werden plus presence gehen. Okay. So ich werde gehen. Du wirst gehen. Er, sie, es wird gehen. Wir würden gehen. Hier werdet gehen. Sie würden gehen. கிளியரா எப்படி கான்ஜுகேட் பண்ணி சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனி டவுட்? ஸோ ஃபியூச்சர் 2 எதுவும் இதையும் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வேர்டன் கேகன் யூஸ் பண்றதுனா நம்ம சைன் ஃபார்ம் யூஸ் பண்றோம். gegangen plus infinitive form haben order sign. அப்போ ich werde gegangen sein. Du wirst gegangen sein. Er, sie, es wird gegangen sein. Wir würden gegangen sein. Hier werdet gegangen sein. Then sie würden gegangen sein. Clear? Sentence structures. So இதுதான் ரொம்ப வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? முகமது? No doubts.
ஓகே. சோ இதுதான் ரொம்ப வந்து டென்சஸ் நம்ம பார்த்தோம்னா ஓகே. ஒன்னு வந்து பிரசன்ஸ் ஃபார்ம், preteritum, பெர்ஃபெக்ட், ப்ளூஸ்கோம் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர் 2. ஓகே. சோ ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான் இந்த. கிளியரா? Yes, ma'am. ஓகே. Yeah.